ஸோ ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டே பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருஷம் June 26 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து போதைப் பொருள் தடுப்பு தினம் அப்படிங்கிறத நம்ம அனுசரிச்சிட்ருக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக, அதாவது முற்றிலும் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இளம் தலைமுறையினர் கிட்ட வந்து நிறையவே வந்து நம்ம இந்த பழக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ அது நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து அவங்க எப்படி வந்து ஒரு ட்ரக்குக்கு அவங்க அடிமையாகிறாங்களோ, அது லிக்கருக்கு அடிமையாகிறாங்க, சில பேர் சிகரெட் அடிமையாகிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பேசிக்லி டீலிங் வித் ஆல் த இதுங்க கஞ்சா, அந்த மாதிரி நிறைய வந்து அந்த பொருட்கள் வந்து அதுக்கு வந்து அடிமை ஆகிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து மோசமான சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோங்க. ஸோ அதுக்குன்னு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, அதற்குன்னு நிறைய வந்து மறுவாழ்வு மையம் இருக்குது, அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய மையங்கள்லாமும் இருக்குங்க. ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட குழந்தைங்கள, நம்மளோட சில்ட்ரன்ஸை, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை எல்லாத்துக்குமே நம்ம தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பழக்கத்தை வந்து இட் இஸ் நாட் குட், அதில் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து அது வந்து எண்ட் பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி அதனுடைய இல் எஃபெக்ட்ஸ், அதோட பின் விளைவுகளை வந்து நம்ம சொல்லி அது வந்து லைஃபுக்கு வந்து அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ கெடுதலாக அது இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்க. புரிய வச்சா மட்டுமே தான் ஒவ்வொரு உயிரையும் நம்ம வந்து அதிலேருந்து வந்து காப்பாற்ற முடியும். இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் தாங்க. என்னதான் அவங்க வந்து அடிமையானாலும் நம்ம வந்து அவங்க வந்து எஜுகேட் பண்ணினா மட்டும்தான் அதிலிருந்து அவங்க விடுபட்டு வருவாங்க. அது ஒரு விஷயம். அவங்களுக்கே வந்து ஒரு சுய அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து ஆஸ் அ பீப்புள், ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக உங்களுக்கு அதில் வந்து போதுமான செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இதுக்கு பற்றின படிப்பு தன்மை வேணுங்க. நம்ம எவ்வளவோ மீடியாவில் பார்க்குறோம், எவ்வளவோ வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் பார்க்குறோம், டிவி, சினிமா எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இதுக்கு சம்மந்தமான விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் வந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதே மாதிரி போதைப் பொருளை வந்து அடிமையாகாதீங்க, இந்த மாதிரி நிறைய வந்து மேகசின்ஸில் வருது. எல்லா விதமான அவேர்னஸும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை வந்து அவங்க சோஷியல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிலேருந்து என்ன தான் வந்து எங்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் நாங்கள் வந்து அந்த பழக்கத்துலேருந்து நாங்கள் வந்து அதுலேருந்து நாங்கள் மீண்டு வர மாட்டோம், நாங்கள் அதுக்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இளம் தலைமுறையினர் வந்து அவ்வளோ வந்து மோசமாக ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உளவியல் ரீதியாகவும் நிறைய சொல்கிறாங்க டாக்டர்ஸ், நிறைய வந்து இது சம்மந்தமான மருத்துவர்கள் குழு வந்து நிறைய வந்து பரிந்துரைகள்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் நம்ம வந்து இது பண்ணாலும் அவங்க அதிலிருந்து வந்து விடுபடுறதுக்கு விடுவிச்சு வர்றதுக்கு போதுமான இதை வந்து வழிமுறைகள் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பர்சன்ஸ், இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிற யாராகட்டும், அது வந்து அடல்ட் யாராக வேணால் இருக்கலாம், இந்த பழக்கத்துக்கு வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்தக்கூடாது. அதுதான் வந்து இந்த டேவோடைய மெயின் மோட்டோ, மெயின் தீம் வந்து டோன்ட் கெட் அடிக்டட் யுவர் செல்ஃப் டு ட்ரக். அதுதான் வந்து மெயின் விஷயமாக நம்ம இந்த டேயை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து ஒன்ஸ்
என்ன ஒன்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து எஜுகேட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் உங்களோட நெய்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சிவராஜ் யூடியூப் சேனல் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.